நம்ம அங்க சத்தம். வாப்பா வா வந்துட்டியா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன என்ன யாரோ அடிச்சிட்டாங்க. உடனே கோயிலுக்கு நம்ம குறவன் குறத்தி ஆட்டம் பார்க்க. அடிச்சது இல்லாம பாட்டு வேற பாடுறியா துரோட்டா. ஐயோ ஐயோ எவன்டா அது? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒண்ணும் இல்லப்பா, முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம்னு இருக்கேன்ப்பா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. முட்டைகோஸ் பொரியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. குக்கிங் ஆயில். ஆமாப்பா. நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சுப்பா. ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுக்கணும்ப்பா. நம்ம கடுகு வெடிச்சிச்சா? கடுகு வெடிக்குது பாருப்பா. ஆமா. இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போடணும். இப்போ வந்து வெங்காயம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? தேவையான அளவு உப்பு போடணும்ப்பா. தேவையான அளவு உப்பு. சீக்கிரமா வெந்துடும். இது வெங்காயம். வெங்காயம். இப்போ நீ செய்யறது வந்துட்டு முட்டைகோஸ் பொரியல். ஆமாப்பா, முட்டைகோஸ் பொரியல் செய்யறேன். சீரகம் கொஞ்சோண்டு போடணும். சீரகம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சிருக்க, கரெக்டா? ஆமா. இந்த கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. துருவின இஞ்சி. துருவின இஞ்சி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கரெக்டா? ஆமாப்பா. நான் அவன் டைலாக்லாம் மறந்துட்டேன். என்ன ஒண்ணும் இல்லையே, சம்பாதிக்கிறதே சாப்பிடுறதுதான். நல்லா ரசிச்சு ருசிச்சு செய்யணும். ஓகே. பிகினர்ஸ், நியூ கப்பிள்ஸ் எல்லாருமே ஈஸியா செய்யலாம். ஓகே. சமையல் வந்து கலை. இந்த பார் பார்த்துட்டு தான் இருக்கு. என்னது இது? முட்டைகோஸ். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு முட்டைகோஸை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஆமா, ஈஸியான சமையல்ப்பா இது. முட்டைகோஸ் பொரியல் நம்ம அம்மா எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீங்களும் வந்து இதை வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இது, கரெக்டாமா? கரெக்டுப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்னமா ஆட் பண்ணணும்? ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் வேக விடணும் லிட்டு போட்டு. நீ கம்முன்னு நெல்லு போதுங்கிறியா? ஆமா. நீ தோணாத பேசிட்டே இருந்தா நான் ஏதாவது ஒண்ணு மறந்துடுறேன். இப்போ அது என்னமா கலர் ஏதாவது மாறணுமா? வேண்டாம், கலர் எல்லாம் மாறாது. ஒயிட் கலரே நல்லா இருக்கும் அப்படியே. ஸோ இதை வந்து எதோட சாப்பிடலாம்? இது தயிர் சாப்பாடு, சாம்பார் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுல வந்து மேகி பவுடரும் கிடைக்குது, அதுவும் போடலாம். வேண்டாம். எதுக்கு மேகி பவுடர்? ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவையில்ல, இருக்கிறத வச்சு செய்யலாம், அவ்வளவுதான். நல்ல உதிரியா இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் 3 நிமிஷம் லிட்டு போட்டு மூடிடணும், அவ்வளவுதான். அது வேக வைக்கிறது. ஆமா. வியூவர்ஸ் பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்து எவ்வளவு கியூட்டா வந்துட்டு கேபேஜ் பொரியல், தட் இஸ் முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.